Hello aspirants, welcome to Veranda channel. So இன்னைக்கு செஷன் வந்து நமக்கு இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ் இருக்குல்ல IBPS PO SBI PO இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வர இருக்கிறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு வந்து கிளாஸ் டெஸ்ட் செஷன் வந்து கொண்டு போக போறேன். ஸோ எப்பவுமே வந்து இப்போ 10x நடந்துட்டு இருக்கிறதுனால we have this what to say ஒரு காலையில் வந்து நிறைய பேர் வந்து டைம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணவங்களும் இதில் ஜாயின் பண்ணுறதுனால இட்ஸ் கோன் பி ஒன்லி ஒன் கொஷின். ஸோ அதனால கிளாஸ் டெஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு கொஷின் தான் கொண்டு வந்திருக்கேன். But I'll be talking about in and out about class test. Okay, so session வந்து கம்ப்ளீட்டா பாருங்க. If you guys have joined the session for the first time, so நான் உங்களை வந்து வெல்கம் பண்றேன். So continuousா வந்து if you be there for the live sessions and future sessions, கண்டிப்பா நாலேஜ் வந்து நிறைய அப்கிரேட் ஆகுறது நீங்களே பார்ப்பீங்க. ஸோ நீங்க என்ன ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா வெறும் லைவ் மட்டும் பார்க்கறது இல்லாம டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ஐ பர்சனலி அட்வைஸ் யூ, பிகாஸ் ப்ராக்டிஸ் பண்ணாத எந்த ஒரு விஷயமும் நிலைக்காது நம்மளோட மைண்டில். ஓகே, ஸோ வி நீட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ், வி நீட் ரிவிஷன்ஸ். அப்போ தான் வந்து ஒரு விஷயம் நம்ம நல்லா பெஸ்ட்டாக அவுட்புட் கொடுக்க முடியும். ஓகே, யா, ஸோ செஷன் உள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நான் வந்து கிளாஸ் டெஸ்ட்டை வச்சுட்டேன் மறந்துட்டு. ஆக்சுவலாக வந்து கிளாஸ் டெஸ்ட்டை மறந்துடுங்க. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த வார்த்தைகளுக்கான மீனிங்கை ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். எஸ், ஸோ குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. குட் ஈவினிங் விக்னேஸ்வரி. சரி, ஸோ இந்த வார்த்தைகளை நான் ஏன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் டெஸ்ட்டை நம்ம படிக்கும் பொழுது ஆப்வியஸாக இந்த வேர்டோட மீனிங் தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது மீனிங் கேட்பேன், நீங்கள் போடுவீங்க, அதெல்லாம் பண்ணுவோம். ஓகேயா, ஆனால் அந்த வார்த்தை நமக்கு நிற்கிதா இல்லையான்றதை இப்போவே நான் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நான் என்ன ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற வேர்ட்ஸ், அதாவது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க வேர்ட்ஸ், ரொம்ப கிடையாது, இருக்கக்கூடியது எல்லாத்துக்கான மீனிங் கொடுத்துட்டேன். இப்போ இந்த வார்த்தையை இங்கேயே படிச்சு அடுத்த பேஜில் இங்கேயே டெஸ்ட் எழுதி இது ரிலேட்டட் கிளாஸ் டெஸ்ட்டும் அட்டென்ட் பண்ண போகிறோம். ஸோ மெத்தட் ஆஃப் சால்விங்கும் தெரிஞ்சுக்க போகிறோம், வெக்காபுலரியும் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு செஷனில். எஸ், யா, குட் ஈவினிங் ராஜேஷ். ஓகே, இப்போ வந்து இன்ட்ரான்சிஜென்ஸ். ஓகே, அந்த வேர்டோட மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்வில்லிங்னஸ் டு சேஞ்ச் ஒன்ஸ் வியூஸ். ஓகே, இப்போ நான் வந்து இதை யோசிக்கிறேன், ஆனால் இதை நான் மாற்றணுன்னே நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை இன்ட்ரான்சிஜென்ஸ்ன்றாங்க. நான் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷனோட அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஷுட் ரிமெம்பர் த மீனிங். அதுக்காக தான் இந்த கான்டெக்ட், இந்த பர்டிகுலர் பிளானே நான் போட்டது. நெக்ஸ்ட் டெனசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் பர்சிஸ்டன்ட். இப்போ நம்ம என்ன சொல்லலாம், பர்சிஸ்டன்ட்னா கண்டினியூஸ்ன்னு சொல்லலாமா? அப்போ நான் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஐ வுட் நோ திஸ் இஸ் த கண்டினியூவேஷன் of the other paragraph na edho onu solreenga. appo continuation is a noun, tenacity is also a noun, so you can replace the word continuation with the word tenacity, or you can use even replacing the word persistent. Yes, so anala vandu rendume nama ore meaning nu sollalam. Okay, yes, next வெராசிட்டி அப்படின்னு சொன்னா உண்மை, ட்ரூத்தை பத்தி நம்ம பேசும்பொழுது வெராசிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றது சொல்றாங்க. இஃப் ஐ ஹவ் கிவன் யூ எனி மீனிங் விச் இஸ் ராங், டூ அப்டேட்டட் இன் த லைவ் கமெண்ட். ஓகே, ஏதாச்சும் நான் செக் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். சப்போஸ் ஏதாச்சும் சினினிம்ஸோ மீனிங்ஸோ, ஏன்னா மீனிங் ஒரு வார்த்தைக்கு நிறைய மாறும், இதுவும் இருக்குன்னா விட்டுருங்க, இல்லை மாற்றம் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. எஸ், யா, பூஜா, குமுதா எல்லாருக்குமே வந்து குட் ஈவினிங். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் இன்ஜஸ். இன்ஜஸ்ன்ற வேர்டை மேக்ஸிமம் வி யூஸ் இட் வித் ஆன் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அப்போ ஆப்வியஸாக டிபெண்டிங் ஆன் சம்திங் அந்த மாதிரி கான்டெக்ட்ல சொல்லலாமா? எஸ், அப்போ வந்து இன்ட்ரான்சிஜென்ஸ்னா அன்வில்லிங்னஸ் டு சேஞ்ச் ஒன்ஸ் வியூஸ்ன்னு சொல்கிறேன். டெனசிட்டினா பர்சிஸ்டென்ட்டா இருக்குன்னு சொன்னேன். வெராசிட்டினா உண்மையை பற்றி பேசுகிறோன்னு சொன்னேன். இன்ஜஸ்னா எதை சார்ந்திருக்கும். ஓகே, இன்டாலன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது லேசினஸோட இருக்கிறத சொல்கிறாங்க, அதாவது சுறுசுறுப்பாக இல்லாமல் லேசியாக இருக்கிற விஷயங்களை பேசும்பொழுது இன்டெலன்ஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் அ நவுன், அண்ட் ஈவன் லேசினஸ்ன்ற வார்த்தை இட் இஸ் அ நவுன். ஓகே, நெக்ஸ்ட் டெல் டேல். ஓகே, டெல் டேல் அப்படின்னு சொல்ற டெல்லுனாலே சொல்றது தான், அப்போ ரிவீல் பண்றது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ரிவீலிங் கிளியரா ஒரு விஷயத்த நம்ம ரிவீல் பண்றதுக்கு டெல் டேல் அப்படின்றாங்க. ஸோ க்ளூ வேர்ட் இஸ் டெல், ரிவீல். ஓகே, நெக்ஸ்ட் பால்பபிள் அப்படின்னா டச் பண்ணி ஃபீல் பண்ற விஷயங்களை சொல்லலாம். ஓகேயா, ஸோ சம்திங் விச் இஸ், அதாவது சொல்ற விஷயம் ரொம்ப பால்பபிளா இருக்குன்னா டச்டா இருக்கு, இல்லை யூ ஃபீல் இட், அந்த மாதிரி இருக்கிறத பால்பபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபால்ஸ்ஹுட், ஆப்வியஸாக நமக்கு தெரியும், சம்திங் விச் இஸ் நெகட்டிவாக ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க. இங்கே வந்து நான் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஃபால்ஸாக இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் சினனமாக போடலாம். ஓகே, சம்திங் விச் இஸ் டேக்கிங் யூ இன் அ நெகட்டிவ் வே. அடுத்து ஈக்வி வோக்கல். இப்போ இந்த ஈக்வி வோக்கல்ன்ற வேர்டே இன்னைக்கு காலையிலேயே என்னன்னு எனக்கு தெரியல, இல்லை இன்னைக்கு தான் நான் இது ஆர்சி எடுத்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன், ரைட். ஸோ அங்கே வந்து அன்ஈக்விவோக்கல்னு ஒரு வேர்டு பார்த்தேன். பார்க்கும்பொழுது அது கிளியர்ன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ அன்ஈக்குவலாக இருக்கு, சும்மா ஒரு க்ளூக்கு. அப்படி வந்தால் கிளியரு, வெறும் ஈக்விவோக்கல் வந்தால் நாட் கிளியர்ன்னு சொல்கிறாங்க.
ஓகே இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிமோரஸ். ஓகே டிமோரஸ் அப்படின்னு சொன்னா சஃபரிங் ஃப்ரம் நர்வஸ்னஸ். ஓகே ஒரு குட்டி ரீகேப் இது நம்ம பண்ணிட்டோம். இண்டோலன்ஸ்னா லேசினஸ் சொன்னேன். டெல்னா ரிவீல் பண்றோம். பால்பபிள்னா டச்டு. அடுத்து ஃபால்ஸ்வுட்னா சம்திங் விச் இஸ் நெகட்டிவ் மிஸ்லீடிங்காக இருக்க விஷயங்கள். ஈக்விவோக்கல்னா நாட் கிளியர், அன்ஈக்விவோக்கல்னா கிளியர். ஓகே நெக்ஸ்ட் டிமோரஸ் அப்படின்னு சொன்னா சஃபரிங் ஃப்ரம் நர்வஸ்னஸ் இஷ்யூஸ். ஓகே அப்போ ஏதோ ஒரு டிசீஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம சொல்லும் பொழுது நர்வ் ரிலேட்டடாக இருந்தால் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நாக் அப்படின்னா ஒரு டேலண்ட்டை பற்றி பேசும்பொழுது நாக்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே ஸ்டேட்டஸ் கியூ. ஓகே அந்த வேர்டோட மீனிங் என்னன்னா ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓகே ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் பற்றி பேசும்பொழுது ஸ்டேட்டஸ் கியூ அப்படின்ற வேர்டை நம்ம சொல்லலாம். அதாவது இட்ஸ் காம்பவுண்ட் நவுன்னு சொல்லலாம். ரெண்டு வார்த்தையும் சேர்த்து தான் ஒரே நவுன் வருது. ஓகே நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ரூசிவ். ஓகே சரி obtrusive அப்படின்னு சொன்னா இட் மீன்ஸ் நோட்டிசபிள். obtrusive. ஓகே நான் ஏதாவது தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்க போறேன். obtrusive பொழுது இட் இஸ் நோட்டிசபிளா இருக்கு. ஓகே டேலண்ட் இந்த ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். obtrusiveனா ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்றோம். ஓகே ரெட்டிசென்ட் அப்படின்னா நாட் ரிவீலிங். ரிவீல் ஆடுறது டெல்டேல்னு சொன்னோம். நாட் ரிவீலிங்ன்றத ரெட்டிசென்ட்னு சொல்றோம். ஓகே இம்பியூடென்ட் அப்படின்னு சொன்னா நாட் ஷோயிங் டியூ ரெஸ்பெக்ட். அப்போ இது வந்து ரெஸ்பெக்ட் இல்லை, இது வந்து ரிவீல் பண்ணல, இது நோட்டிசபிளா இருக்கு, இது வந்து ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் பத்தி இருக்கு, இது டேலண்ட் பத்தி இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம் தெரியுமா? எஸ் நீங்க எனக்கு அடுத்த பேஜுக்கு நான் போகும்பொழுது ஆன்சர் சொல்றேன். யாருமே வீடியோ பின்னாடி போய் பார்த்துட்டு வந்து சொல்லக்கூடாது. ஓகே மேக் இட் வெரி ஃபாஸ்ட். ஓகே ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நான் என்ன சொன்னேன், நீங்க எனக்கு 1 2 3ன்னு போட்டு சொன்னா மட்டும் போதும் சரியா? ரொம்ப ஈஸியா தான் கொண்டு வந்திருக்கேன். அந்த கிளாஸ் டெஸ்ட்ல என்ன இருந்ததோ அதுக்காக தான் இந்த என்ன சொல்றது வெக்காபுலரியே. நெக்ஸ்ட் டைம் இந்த வார்த்தையை எங்க பார்த்தாலும் நம்ம மறக்கவே கூடாது அப்படின்றதுக்காக. யா எஸ் மேக் இட் ஃபாஸ்ட். இன்ட்ரான்சிஜென்ஸ் அப்படின்னா ஷல் ஐ ரைட்? எஸ் இப்போ நானே என்ன செக் பண்ணிக்க போறேன். ஓகே நானும் உங்க கூட தான் படித்தேன். ஓகே மேம் முன்னாடியே படிச்சுட்டாங்கன்னு நினைக்காதீங்க. வேக வேகமா இப்படி ஒரு மெத்தடை நான் போட்டுட்டு வந்தேன். சூப்பர். ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா? அக்ஷயா ரைட்? ஓகே ஸோ அன்வில்லிங்னஸ் டு ஷேர் ஒன்ஸ் வியூஸ் அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன்ல இன்ட்ரான்சிஜென்ஸ்னும் பொழுது. செகண்ட் ஒன் டெனாசிட்டி அப்படின்னும் பொழுது நான் க்ளூ தரேன். கண்டினியூஸாக இருக்க ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது சொல்லலாம். ஸோ டெனாசிட்டிக்கு என்ன சொல்லலாம்? persistent. ஓகே persistent-ஆ இருக்கு, கண்டினியூஸா இருக்கு சொல்லலாம். ஓகே வெராசிட்டினா வெராசிட்டிஸ் third one சூப்பர். ட்ரீம்ஸ் ட்ரூத். ஓகே hinges. ஓகே hinges on hinge on அதுக்குள்ள 9க்கு போனா தப்பு இல்ல. ஓகே சரி அடுத்து hinge on சொன்னா என்னன்னு சொல்லலாம்? good depend. ஓகே டிபெண்ட்ஸ் ஆன். குட் அதாவது நான் எழுதுறதை விட டிபெண்ட்ஸ் நீங்க சொல்றது இட்ஸ் ரைட். ஓகே இண்டோலன்ஸ் வெரி குட். லேசினஸ். ஓகே டெல்டேல்னா ரிவீல் ஆகுறது, ரிவீலிங் சம்திங். ஓகே பால்பபிள்னா டச்ட். ஓகே குட். ஃபால்ஸ்வுட்னா ஃபால்ஸ்வுட் யார் ஃபர்ஸ்ட் போடுறீங்கன்னு பார்க்குறேன். ஓகே குட். திருப்பதி மிஸ்லீடிங். ஈக்விவோக்கல் வெரி குட். 9th ஒன் ஈக்விவோக்கல். 7 இல்லை 7 தப்பா போட்டிருக்காங்களா யாரும்? இல்லை கரெக்ட் தான். ஈக்விவோக்கல் நாட் கிளியர், அன்ஈக்விவோக்கல் இஸ் கிளியர். ஓகே டிமோரஸ் இட் இஸ் அ ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? ஓகே என்னது? மிஸ்லீடிங் இன்ஃபோ தான். ஓகே சரி இன்ஃபோ. டிமோரஸ் இஸ் நாட் அன்கிளியர். இது ஒரு நோய் அப்படின்ற மாதிரி நம்ம கன்க்ளூட் பண்ணோம். அதாவது சஃபரிங் ஃப்ரம் நர்வஸ்னஸ் இஷ்யூஸ், ஏதோ ஒரு நர்வஸ்னஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சஃபரிங் அப்படின்னு நம்ம படித்தோம். ஓகே நாக். ஓகே டேலண்ட். கேஸ் சைலண்ட்னு நினைக்கிறேன், இதை நாக்குன்னு தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டேட்டஸ் கியூ அப்படின்னு சொன்னா ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் பத்தி பேசும்பொழுது யூஸ் பண்ணலாமா? ஓகே நெக்ஸ்ட் வந்து obtrusive இஸ் ஓகே அதுவும் எண்ணில் தான் ஆரம்பிக்கும். யார் ஃபர்ஸ்ட்? ஓகே
13th one. Obtrusive, noticeable. Very good, very good. Reticent. Okay, reticent வந்து நாட்னு மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா என்ன சொன்னேன்னு மறந்து போயிட்டேன். நாட், இதுவும் நாட். இம்பியூடென்ட் அப்படின்னு சொன்னா இதுவும் வந்து நாட் ஷோயிங் ரெஸ்பெக்ட். அது ஒன்று சொன்னேன். இது என்ன சொன்னேன்? ரெட்டிசென்ட். லாஸ்ட் ஒன். இது எல்லாமே கரெக்ட். எல்லாருமே கரெக்டா போடுறீங்க. வெரி குட். ஐ வாண்ட் த 14th ஒன். 14th ஒன். ஆமால, எதுக்கா சொன்னேன்? நாட் ரிவீலிங். இங்க வந்து ரிவீலிங் வந்துச்சு. ஓகே, ஆமா ஆமா ஆமா, நாட் ரிவீலிங். சூப்பர் சூப்பர். இது வந்து யார் தெரியுமா ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க? சாருமதி. சாருமதி. ஓகே, யா. நெக்ஸ்ட், தண்டர். ரூட் பிஹேவியர்ன்றத சொல்றாங்களா? ரெட்டிசென்ட்கா சொல்றாங்க? ஓகே, எதுக்கு அது சொல்லியிருந்தீங்க? ஆக்சுவலி லைக் டிட் யூ ரெஃபர்? ட்ரீம்ஸ் இஸ் ஆல்சோ சேயிங். ஓகே, இதுதானே சொல்றீங்க? அதாவது நாட் கிவிங் ப்ராப்பர் ரெஸ்பெக்ட்ன்ற மாதிரி. ஓகே, யா. ஸோ அதனால தான் அது ரூட் பிஹேவியர்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குட். எஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வி ஹவ் லேர்ன்ட் a lot. ஓகே, எனக்கு தெரிஞ்சு வந்து ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் வெக்காபுலரி தெரிஞ்ச மாதிரி இருக்கு. இப்போ நம்ம கிளாஸ் டெஸ்ட் சால்வ் பண்ணலாம். சரியா? இப்போ இந்த செஷனுக்கு எனக்கு கண்டிப்பா கிளாஸ் டெஸ்ட் தேவையா தேவையில்லையா அதை நீங்களே டிசைட் பண்ணலாம். இப்போ பண்ண பிறகு ஐ ஜஸ்ட் டாக் அபவுட் இட். ஸோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு சால்வ் திஸ். ஓகே, நான் வந்து ஒரு 5 minutes கிட்ட கொடுக்குறேன். அப்படியே ரீட் பண்ண கீழே இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. we have nearly 40 questions. Sorry, 40 இல்ல, we have totally 6 questions in this class test. Okay, பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. so you're going to learn things. பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. yes. Okay, so I'm moving to the next page. Okay, சரி, அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜ், ஐ மீன் நெக்ஸ்ட் ஷீட். 36th கொஸ்டினுக்கும் ஆன்சர் இங்க இருந்தே நீங்க டிரைவ் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த வார்த்தையெல்லாம் கொடுக்காம நீங்க சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொன்னா, மேம் இது போட்டிருப்பேனா நான் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஓகே, வேர்ட்ஸ் வந்து நான் ஏன் சொன்னேன் அப்படின்றது, இந்த இதை வந்து நீங்க ஈஸியா சால்வ் பண்ணாதான் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நான் இதை சொன்னேன். ஓகே, ஸோ 36ம் சொல்லிடுங்க. 36க்கு ஆன்சரும் சொல்லிடுங்க. யுக்ரைன் வார். குட். நெக்ஸ்ட் 37, அதோட கண்டினியூவேஷன். ஓகே,
ம் ஓகே 37க்கு ட்ரீம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் போட்டிருக்காரு. சீன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சரி நம்ம பார்க்கலாம் எது வரும்னு பார்க்கலாம். எஸ் அதர்ஸ் ஐ வாண்ட் யூ கைஸ் டு ரிப்ளை. ஓகே ரவியும் போட்டிருக்காங்க. ஓகே ஸோ அதர்ஸ் ஐ ஜஸ்ட் வெயிட் ஃபார் 2 more people டு ஆன்சர். அதுக்கப்புறம் நான் பேஜ் மாத்திடுறேன் ஏன்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு போல. ஓகே யா தண்டரும் போட்டாங்க, ஜோஆல்ரனும் போட்டாங்க, இன்டோலன்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இன்டோலன்ஸ் இஸ் லேசினஸ்ல அது கரெக்டானு யோசிச்சுக்கோங்க. ஓகே நம்ம பார்த்த வேர்டோட மீனிங் எல்லாம் வந்து இங்கே நீங்க அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே எஸ் நான் ஆன்சர் எதுவும் அதுக்கு சொல்லலை, வெறும் ஆப்ஷன்ஸ்ல இருந்து எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அதனால. யா ஸோ இங்கே ஆண்ட்ன்ற இடத்துக்கு பக்கத்துல எனக்கு வந்து ஒரு வார்த்தை வேணும். ஸோ அப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணலாம்? ஓகே ஓகே நீங்க சொல்லியிருக்க ஆன்சர் 38க்கா மணி? லொகேஷன் மணி 37க்கு தான் போட்டிருக்கீங்களா? கேன் யூ மென்ஷன் த கொஸ்டின் நம்பர்? ஓகே ஐ வாண்ட் த ஆன்சர் ஃபார் 38th question. Okay 38 விக்னேஸ்வரி திருப்பதி has given a lead. Okay good பூர்ணமா வந்து அவங்களும் 38க்கு போட்டாங்க. I just move to the next option which is 39. 39க்கு என்ன வரும்னு சொல்லுங்க. Yeah 39 39th question. Okay yes hmm 39 யார் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கா? தண்டர் போட்டிருக்காரு. ஓகே அடுத்து லாஸ்ட் ஒன் 40th question. அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துட்றேன். ஓகே ஸோ ஆஃப்டர் சால்விங் யூ கைஸ் ஹேவ் டு லிசன். ஓகே என்ன நம்ம பண்ணியிருக்கோம், என்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே லாஸ்ட் கொஸ்டின் 40th questionக்கு மட்டும் ஆன்சர் சொல்லிடுங்க. ஓகே ஸோ இது வந்து நிறைய இடங்கள்லேருந்து இந்த பர்டிகுலர் கொஸ்டினை நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே அதனால தான் நான் நம்பர்ஸ்லாம் எதுவும் மாற்றலை. ஸோ யூ வில் see them in future. ஓகே நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் எப்படியும் பார்ப்பீங்க. ஓகே ஸோ இப்போ வந்து இது எப்படி சால்வ் பண்ணலான்ற ஐடியாஸை கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே ஓகே who is going to give first lead யார் கொடுக்க போறீங்க 40th questionக்கு ஆன்சர்? ஓகே தண்டர், அப்புறம் ஜெனிஃபர், அப்புறம் சாருமதி. வெரி குட் ஓகே கிரேட் கோயிங். சரி 3 பேர் ஆன்சர் பண்ணதுனால நான் ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஓகே ஸோ ஷால் வி ஸ்டார்ட் டிரான்ஸ்பரன்சி. ஓகே இது கூட நல்லா இருக்கு. இப்படி நீங்க ஆன்சர் போட்டிருந்தா கூட எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல சொல்றதுக்கு. சரி ஸோ இது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் clause test நீங்க சால்வ் பண்ணும்போது I'm going to tell you what are the things that you have to notice. ஓகே ஃபர்ஸ்ட் clause testக்கும் ஃபில்லர்ஸ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. இது வந்து பேராகிராஃப்னு சொல்லுவாங்க, ஃபில்லர்ஸ் வந்து ஒரு லைன்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 இடத்துலையும் எனக்கு மீனிங் தெரிஞ்சா போட முடியும் அப்படின்னு யோசிப்போம். கரெக்டு தான், மீனிங் தெரிஞ்சாலும் எனக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ல இருக்கிற வெக்காபுலரியோட மீனிங் தெரிஞ்சாதான் ஆன்சர் என்னால் கரெக்டாக உட்கார வைக்க முடியும். அப்போ ஒரு கொஸ்டின் வந்து நான் கிளாஸ் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது டிசைட் பண்றது
கீழே கொடுத்துருக்க கொஷின்ஸ் தான் எனக்கு டெசிஷன் எடுக்க வைக்கும். அப்போ மேம் நான் இதை ஆன்சர் பண்ணுவேனான்றத பேராகிராஃபை பார்த்தேன், ஈஸியாக இருந்தது, ஆனால் வேர்டு எது உட்காரும்னு எனக்கு தெரியல மேம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ப்ராக்டிஸ் ஒழுங்கா பண்ணலன்னு அர்த்தம். சரியா? இப்போ எனக்கு பார்க்கறதுக்கு ஆன்சர் எல்லாம் ஈஸியா இருக்கு. இப்போ நான் வந்து போயிட்டு படிக்கும் பொழுது அவ்வளோ இன்டைரக்டா கொடுக்க மாட்டாங்க. அப்படி லைட்டா இன்டைரக்டா இருந்தாலும் எனக்கு வேர்ட்ஸ் ஈஸியா இருக்கும் பொழுது ஈஸியா ஐல் பி ஏபிள் டு அனலைஸ் த பேசேஜ். ஓகே, அதை வந்து ஈஸி வேர்ட்ஸோட போட்டுடலாம். அப்போ எனக்கு ஆப்ஷன் ஈஸியா இருந்தா தாராளமா அதை பிக் பண்ணுங்க. பட் அவங்க வைக்கக்கூடிய ட்விஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பிளாங்க்ல என்ன வரும்னு நீங்க யோசிக்கிறீங்க, ஆனா இங்க என்ன கொடுத்துடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், which does not fit ன்னு கொடுத்துருப்பாங்க. So these are the different types of methods to confuse you, right? So அதனால என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வருவாங்க. இப்போ SBI PO-லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு புது விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ இப்போ வந்து ஏதாவது எக்ஸாமில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதை டைரக்ஷனில் வைப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் நீங்கள் என்னதான் சொன்னாலும் நிறைய பேர் இதை வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. டைரக்ஷனை எப்போனாலும் டாபிக் மாறும்பொழுது படிங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அவங்க அதை யோசிக்கவே மாட்டாங்க. they just start solving and they lose it. ஓகே, ஸோ இது வந்து லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்போ கண்டிப்பாக இது நடக்கும். ஆனால் நீங்கள் வந்து நான் எப்பவுமே பார்த்துருவேன், டைரக்ஷன் பார்க்குறது என்னோட வழக்கம்னா தயவுசெய்து பாருங்க, ஒவ்வொரு கொஷனுக்கும் பாருங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்றதும் சொல்லிடுறேன். SBI கிளர்க்ல we had an issue. என்ன மாதிரி இஷ்யூனா, ஃபர்ஸ்ட் 2 கொஷின் இட் வாஸ் கரெக்ட், செகண்ட் 2 கொஷின் இட் வாஸ் இன்கரெக்ட். அப்போ எது கரெக்ட் ஃப்ரேஸ்ன்றாங்க, 2 தள்ளி இன்கரெக்ட் கேட்குறாங்க. 2ம் கரெக்ட் போடுறீங்க, இன்கரெக்ட் நீங்க வந்து போடுறதுக்கு தேடுறீங்க, எல்லாத்துலயும் இன்கரெக்ட் இருக்கு. இல்ல எல்லாமே கரெக்டா இருக்கு, ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு இன்கரெக்டா இருக்கு. அப்போ நான் எதை ஆன்சரா போடுவேன்னு யோசிப்பீங்க. ஆனா இன்கரெக்ட் கேட்டிருக்காங்கன்றத ஒரு கொஸ்டின் போட்ட பிறகு அடுத்த கொஸ்டின்ல தெரிய வருது. அடுத்ததுக்கு இன்வெஸ்ட் பண்ண டைமும் வேஸ்ட்டு, கரெக்ஷன் பண்ணுற டைமும் வேஸ்ட்டு. அப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் போய் பண்ணணும். இந்த கொஸ்டினுக்கான டைமை இன்னும் ஒரு கொஸ்டின் கொடுத்தா 1 or 2 மார்க்கும் நீங்கள் எடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் எதாவது மாறி இருக்கா, ஃபாண்ட் எதாவது மாறி இருக்கா, இல்லாட்டி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனில் வந்து நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க, 3 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3 லைனில் முடியுது. ஆனால் 2வது வாட்டி டைரக்ஷன் பார்க்கும்போது அந்த 3 லைனில் இல்லாமல் மாறி இருக்கா அலைன்மெண்ட்னு சொன்னால் சும்மா என்ன. ஸோ இது என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போதே பார்க்கணும். எக்ஸாமில் நான் போட்டுப்பேன் அப்படி யோசிக்காதீங்க. when you do it as a test itself, try to practice that method. ஓகே, அது வந்து lead you to gain more marks. ஓகே, உங்களோட காம்படிட்டரை அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஹெல்ப் பண்ணும். சரியா? ஓகே, சரி. இட் இஸ் ஐம் கோனா சால்வ் இட். ஓகே, ஸோ வேற வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்லணும்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இப்போ ஹேவ் பீன்னா V3 வரும், இல்லை இங்கே சப்ஜெக்டாக இருந்தால் வேர்ப் வரும், சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் சிங்குலர் வேர்ப்ஸ் வரும், டென்ஸ் ஃபுல்லாக ப்ரெசென்ட்டை பற்றி இருந்தால் ப்ரெசென்ட் டென்ஸில் தான் எனக்கு இருக்கும், பாஸ்ட்டை பற்றி பேசியிருந்தால் ப்ரெசென்ட்டே வராது. அப்போ கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் எனக்கு தெரியவே இல்லை, அங்கே ஒரு வேர்ப் வேணும்னா எல்லாம் நவுனாக இருந்தால் அதுலேயும் நான் எடுத்துருவேன். ஸோ எய்தர் மெத்தட் கான்டெக்சுவலாக போங்க, கிராமட்டிக்கலாகவும் போங்க, 2 பேசிஸும் வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, எஸ், இட் இஸ் நோ கோஇன்சிடென்ஸ் தட் India and China have reached an agreement, okay, on patrolling along the line of control, actual control in எங்க eastern Ladakh இடத்துல on the eve of the BRICS summit in Russia. Okay, where Prime Minister Narendra Modi is likely to hold a bilateral, okay, meeting with Chinese President Xi Jinping. Okay, சரி, இப்போ the major breakthrough என்னன்னா has set the stage for a cordial encounter between the 2 leaders who have been something. சரியா? இப்போ cordialன்ற வேர்டோட மீனிங்னா I cordially invite you, ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷனுக்காக. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு have been dashed to talk to each other after the Galvin clash of June 2020. ஸோ அதுக்காக இப்போ have been பக்கத்தில் எனக்கு என்ன வரும்? ஸோ சில சமயம் you are trying to predict the word and directly you get the answer. ஆனால் if it has a flow you cannot predict sometimes. என்ன ஆகும்னா இங்கே 2 ஆன்சரில் டை வரும். அப்போ வந்து ஸ்டாப் ஆன்சரிங் த கொஸ்டின் அண்ட் கண்டினியூ ரீடிங் அண்ட் சால்விங் அதர்ஸ். இதை அப்படியே ஹோல்ட் பண்ணி மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து அடுத்து போயிருங்க. அடுத்து சால்வ் பண்ணும்போது சில சமயம் இதுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, கண்டினியூவேஷனில் ஆன்சர் கொடுக்கும். அந்த மாதிரி சொல்ல வரேன். இப்போ நம்ம இங்கே வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, யூ கேன் ஆன்சர். ஸோ ஹேவ் பீன் ஓகே, நான் கரெக்டாக தான் வச்சுருக்கேன். 35th கொஸ்டினுக்கு 36th வச்சுட்டேன். சரி, இப்போ இங்கே டிசிசிவ், ரிலக்டன்ட், ரெக்டிசென்ட், இம்ப்யூடென்ட், அப்புறம் டிமோரஸ். ஓகே, இது வந்து ஏதாச்சும் அந்த நர்வஸ் ரிலேட்டட் சஃபரிங்ஸு. டிசிசிவ் டிசிஷன் பேஸ்டு. ரிலக்டண்ட்டாக இருக்காங்கன்னா ரொம்ப ஈஸியாக பாதிக்கக்கூடியதாக இருக்கிறதுக்கு. ரெக்டிசென்ட் அப்படின்னு சொன்னால் நாட் ரிவீலிங் திங்ஸ். இம்ப்யூடென்ட்னு சொன்னால்
கடைசியா படிச்சோம் not giving proper respect. Yes. Okay. அப்ப நம்ம இங்க who have been v3 வரும்னு யோசிச்சோம். But have been is also followed by adjectives. Okay. இப்போ have been தான் என்னோட main verb இருந்துச்சுன்னா you can use adjectives also. Okay. இப்போ பார்க்கலாம். Who have been, this is to talk to each other. Who have been, okay. Because of clash, right? அப்போ வந்து obviously என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா doesn't want to talk because of the clash. So obviously option B is the right answer because the sentence follows something negative. So they don't want to talk properly. அதாவது நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்திருக்கும்ல அந்த ரீசனுக்காக. நெக்ஸ்ட் 36 பார்த்தீங்கன்னா they finally have something positive to show to the world amid a 4-year whole standoff that has kept armies of two nations in a state of round the clock continuous readiness சொல்லியிருக்காங்க. Okay, what's more, the perception that Modi and Xi can act as mediators in the Ukraine war dash on their ability to resolve their own differences. Appo as mediators in the Ukraine war. Okay, they can act as mediators in the Ukraine war. The perception that Modi can act as a mediator in the Ukraine war dash on வேணுமா their ability to resolve. Okay, focuses on their ability, creates on their ability, derives on their ability to solve, hinges அப்படின்னா depends on the ability, emanates is அதுலேருந்து வெளில வர்றது. ஓகே, அதாவது வெளியில வரதை எமினேட் ஆகுதுன்னு சொல்லுவோம். அப்போ எமினேட் கொண்டு வர முடியாது. ஓகே, டிரைவ்ஸ்லாம் 100% கிடையாது. கான்டெக்ஸ்ட் எதுவும் நமக்கு டிரைவ் பண்ணுற மாதிரி கொடுக்கலல்ல. ஃபோக்கஸஸ் ஆன் their ability or depends on their ability. இதில் தான் எனக்கு ட்ரை இருக்கு. கிரியேட்ஸ் கூட வராது. ஓகே, ஸோ focuses on சொல்ல மாட்டோம். hinges on the ability, அதாவது depends on the ability to resolve their own differences. You cannot use focus. ஏன்னா கான்டெக்ஸ்ட் வந்து என்ன பேசினா can act as a mediator அந்த மாதிரி பேசியிருக்கு. ஸோ இப்போ இது வந்து நீங்க சொல்லும் பொழுது it is only hinge, it is not focus. ஓகே, ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஆன்ன்ற ப்ரிப்போசிஷன் வரும், ஃப்ரேசல் வேர்ப்ல வரும். ஃபோக்கஸ் ஆனும் சொல்லுவோம், என்ஜு ஆனும் சொல்லுவோம். ஓகே, யூ மேக் அ டெசிஷன் அந்த மாதிரி விஷயங்கள், இல்லை எதை சார்ந்து பேச போகிறோம் அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ், அதாவது விச் இஸ் phrasal verbs. Okay, so இங்க வந்து option D will be the relevant one. Okay, யாரெல்லாம் என்ன போட்டிருக்கீங்களோ அதோட cross verify பண்ணிக்கோங்க. I just continue reading. However, it is too early to expect that the situation on the ground will become normal anytime soon. Correct. அப்போ New Delhi knows very well that Beijing has a knack, okay, for knack for disregarding border agreements. Okay, has a talent. Okay, so அதுக்கு என்னது for disregarding border agreements பண்றதுக்கு வந்து talent இருக்கு. The latest one could meet a similar fate. Okay, so latest கடைசியா இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கு. Unilateral alteration of the status quo. Okay, the state of affairs by Chinese troops is at the core of the present dispute. Okay, unilateral alteration பண்ணிருக்காங்க. Okay, அந்த status affairs யாரு Chinese troops பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து ஒரு கோர் பார்ட்டா வந்து present dispute-ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. And it is largely due to Chinese-ஓட dash, that disengagement from the friction points of Debsang and Damshok got delayed despite a series of military and diplomats talks. Okay, இப்போ what can come here? Chinese பத்தி பேசுறாங்க. Okay, you need a noun. ஏன்னா சைனான்றது noun, Chinese-ன்றது adjective. அப்போ இதுக்கு பக்கத்துல எனக்கு ஒரு noun இருக்கணுமா? சரி, கொடுக்குது இருக்கிறது எல்லாமே நவுன். டெனசிட்டி இஸ் பர்சிஸ்டன்ட், இண்டோலன்ஸ் அப்படின்றது வந்து லேசினஸ், ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னா ஹிண்டர்னால தடை, ரிலக்டன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ற மாதிரி. ஓகேயா, இன்ட்ரான்சிஜென்ஸ்னா அன்வில்லிங்னஸ்ஸா இருக்கிறோம். ஓகே, அப்போ ஓகே, ஸோ வாட் வில் பி த ஆன்சர்? என்ன போட்டிருந்தீங்க? ஆன்லைனுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு குட் கொஸ்டின். ஓகே, ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வீக்ல இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரம்யா. எஸ், உங்களோட டிஎல் யார் ரம்யா? ஆக்சுவலாக நீங்கள் சென்னை பிரான்ச் ஸ்டூடெண்ட்டாக உங்களோட மென்டார் யாருன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஓகே, ஸோ நான் அவங்கள வந்து உங்ககிட்ட பேச சொல்கிறேன். ஸோ என்ன ரீசன், ஸோ வாட் இஸ் த ஆக்சுவல் பிளான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகே,
So option E will be the answer. So unwillingness அப்படின்றாங்க, and it is largely due to Chinese உடைய intransigence, unwillingness, that disengagement from the friction point, okay, of இந்த particular point வந்து got delayed. ஏன்னா despite, in spite of, despite னா என்னது, இன்னொரு வார்த்தை, in spite of a series of military and diplomat talks இருந்தாலுமே அன்வில்லிங்னஸ். ஆமாம், எனக்கு ஒரு நெகட்டிவ் வேணும், ஏன்னா இது எனக்கு பாசிட்டிவாக இருக்கும் பொழுது எனக்கு நெகட்டிவ் பாயிண்ட் வேணும். ஆனால் கொடுத்துருக்கிறது எல்லாமே நெகட்டிவ், வெறும் அந்த டெனசிட்டி மட்டும் தான் பாசிட்டிவ். பட் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடியது ஆப்ஷன் இ ஐ கேன் கன்சிடர். நெக்ஸ்ட்டு, China's massive infrastructure build-up along the LAC, line of actual control, is அப்போ ஆர்டிக்கல் பார்க்கறதுலனா எனக்கு ஈக்விவோக்கல் வராது, ஓகே, அப்ஸ்கியூரும் வராது, ஏன்னா ரெண்டுமே எனக்கு வவல் வேர்டு எனக்கு வராது. அப்போ வவல் வேர்டு இல்லாமல் இருக்கிற வார்த்தைகள் பால்பபிளா இல்லை டெல் டேல். இது யாராவது இந்த மாதிரி சால்வ் பண்ணீங்களா? டிட் எனி ஒன் சால்வ் லைக் திஸ்? இந்த மாதிரி 3 விஷயத்த நான் எலிமினேட் பண்ணிட்டேன் மேம் அங்கே பார்த்த உடனே. யாராவது அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா புட் ஹேண்ட் ரைஸ் பண்ண மாதிரி போடுங்க, இல்லை தம்ஸ் அப் எதாவது போடுங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ வெதர் யூ ஹேவ் டன் லைக் திஸ். பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். ஆமாம் மேம், நானும் இப்படி யோசிச்சேன். இஸ் எனி ஒன் தேர்? ஓகே, நீங்கள் போடுங்க, நான் ஜஸ்ட் ஆன்சர் இஸ் ஓகே. ஸோ டெல்லேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வேற என்ன இருக்கு? சைன். ஓகே, டச் சைன்னு சொல்ல மாட்டோம்ல, இது கண்டினியூ பண்ணலாம். இஸ் டேஷ் சைன் தட் இட் வாண்ட்ஸ் இந்தியா டு ஸ்டே பிஸி கேச்சிங் அப். ஓகே, ஸோ அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டப் அலாங் த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இஸ் it is a revealing sign. It is a telltale sign that it wants India to stay busy catching up. Yes, in a palpable na touched felt தான். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ கேன் பி த ஆன்சர், ரைட்? ஓகே, இல்லையா, மணி மீனா பண்ணல, ஆனால் எண்டு வந்து பண்ணியிருக்காரா? எண்டு இல்லை, இஆர்டியா? ஓகே, எஸ் எஸ். நெக்ஸ்ட் 39 பார்க்கலாம். ஓகே, யாருமே அப்படி யோசிக்கல, யோசிச்சவங்க மட்டும் போடுங்கன்னு சொன்னேன். 1%. சரி, நெக்ஸ்ட் இங்கே and இருக்கு, இதெல்லாம் நல்ல க்ளூ. ஓகே, பார்க்கலாம். The Indian government and the defense forces would be well advised to keep a close eye on Chinese movements along the border. Okay, attempts to mislead the nation with half truths and dash must be avoided. இப்போ and இருக்கா, இதுக்கு முன்னாடி நெகட்டிவா இருக்கா, அப்போ இதுக்கு பக்கத்துல நெகட்டிவா தான் வரணுமா, பாசிட்டிவா வராது. பாசிட்டிவான வார்த்தைகள் எதுவுமே கொடுக்கல. வெராசிட்டி ட்ரூத்தை பற்றி சொல்கிறதுன்னு சொன்னாங்க. மிஸ்லீடிங்ஸ்னா ஃபால்ஸ்வுட்டு. டிசெப்ஷன் இஸ் ஆல்சோ டிசீவ் பண்ணுற மாதிரி, சீட் பண்ணுற மாதிரி. அப்ட்ராக்ட் இஸ் சம்திங் விச் யூ கேனாட் சி ஆர் டச். பட் இங்கே எனக்கு அப்ட்ராக்ட்ஸ்லாம் தேவையில்லை. ஓகே, எஸ். இல்யூஷன் இஸ் ஆல்சோ சம்திங் விச் இஸ் இமேஜினரி, அதுவும் நம்ம போட மாட்டோம். ஃபால்ஸ்வுட்டா இல்லை டிசெப்ஷன்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்திங் விச் இஸ் மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன். ஏன்னா வந்து அங்கே மிஸ்லீடே கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து சி தான் சொல்லுவேன். attempts to mislead the nation with half truths and falsehood must be avoided. ஓகே, ரெண்டுமே எனக்கு நெகட்டிவ் வேர்டு வேணும், அப்போ தான் must be avoided போட முடியும். ஆண்ட்ன்ற கன்ஜங்ஷனை ஜஸ்டிஃபை பண்ண ரெண்டு பக்கமும் பேரலிசம் முக்கியம். ஓகே, கமிங் டு த லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, இங்கே நம்ம ஆன்சர் பண்ணோம், அதே ஆண்டு கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ எனக்கு இருக்க க்ளூ வந்து என்னன்னு பார்க்கலாம். ஐ நீட் அ நவுன் தேர். ஏன்னா எனக்கு இங்கே தான் ஹெல்பிங் வேர்ப் வருது, இங்கே தான் எனக்கு மெயின் வேர்ப் வருது. இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்ச பிறகு ஒரு கிரேட்டர் விஜிலன்ஸ் சொல்லிட்டு ஒரு வேர்ட். ஓகே, அண்ட் இன்னொரு நவுன். அப்போ கிரேட்டர் விஜில் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு வேர்ட். ஆம்பிகுட்டி இஸ் அன்கிளியர். அப்போசிட்டி இஸ் விச் இஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நாட் டிரான்ஸ்பரண்ட். ஓகே, திஸ் இஸ் நெகட்டிவ், திஸ் இஸ் நெகட்டிவ், திஸ் இஸ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஓகே, சரி, அப்போ நான் என்ன யூஸ் பண்ணலாம்? இது என்ன பண்ணுறது? கேன் ஹெல்ப் இந்தியா டு புஷ் சைனா ஹார்டர் டு வாக் த டாக். அப்போ ஐ நீட் அ பாசிட்டிவ் வேர்ட், ரைட்? அப்போ எனக்கு இது ரெண்டும் போயிடும். ஓகே, அப்போ கான்ஃபிடென்ஷியாலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. இருங்க, இந்த கேப் நான் கொஞ்சம் பார்க்கல. The PM set a wrong precedent when he claimed during the post, okay, after the Galvin clash, okay, all party meeting that neither is anyone inside our territory nor is any of our post captured. Okay. Oh, okay. So greater vigil and dash can help India push China harder to walk the talk. So இது வந்து nothing accountable or something. Exactly, transparency will be the right one and தோணுதுல.
எஸ் புரியுதா? இப்போ நம்ம சால்வ் பண்ணது மைட் பி கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ரொம்ப டஃபா இருக்க மாதிரி இல்ல. ஆனா இது வந்து டோட்டலா 6 கொஸ்டின் இருக்கு. சில சமயம் சில பேரு 1 2 தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 6 கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம்ல வருது அப்படின்னு சொன்னா அந்த 6 கொஸ்டின்ல ஓகே 4 தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா 4 மட்டும் போடுங்க. 4 அட்டெம்ப்ட் 4 கரெக்ட். இப்போ நான் 6 போட்டுட்டு 2 தப்பு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4ல எனக்கு மார்க் 3.50 ஆயிடும். இப்போ நான் இப்படி வாங்குற மார்க்குக்கு எக்ஸ்ட்ரா மார்க் வரும், இப்படி வாங்குற மார்க்கு எக்ஸ்ட்ரா மார்க்கும் வராது, நான் யோசிச்ச டைமும் வேஸ்ட். அது நல்லா இல்ல. Are you getting my point? எஸ், நான் சொல்றது உங்களுக்கு டைரக்டா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதனால ட்ரை டு லேர்ன் மோர் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ கிளாஸ் டெஸ்ட் அப்போ இப்போ நான் சொன்னபடி முன்னாடியே படிச்சுட்டு சால்வ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. படிக்கும் பொழுதே புது வார்த்தைகளை பார்க்கும்போது கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்ட பிறகு அதை ஒட்டி வச்சு ட்ரை டு ரீகலெக்ட் எவ்ரி திங் ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும் பொழுது அந்த வேர்ட்ஸ் நமக்கு அடுத்த பேராகிராஃப் படிக்க யூஸ் ஆகும். ஸோ டேரெக்டாக படிச்சுக்கோங்க அப்படின்னு பண்ண முடியாது. ஓகே, ஞாபகம் இருக்காது. ஸோ டெய்லி நம்ம படிக்கக்கூடிய வேர்ட்ஸை ரிவிஷன் பண்ணுறதுல நம்ம நிறையா கற்றுக்கலாம். ஓகே, ரைட் இட் தேர் ஒன்லி. ஒரு பேப்பரில் பண்ணாலும் அங்கேயே எழுதிக்கோங்க. ட்ரை டு டேக் அ பிரிண்ட் ஆஃப் இட். ஓகே, சில சமயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ ப்ரீவியஸ் செஷன்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்க, ரீசெண்ட் செஷன்ஸ். எஸ், இட்ஸ் லைக் மெயின் ஃபோக்கஸ் ஆன் IBPS PO அண்ட் SBI PO. ஸோ ஐ திங்க் ப்ரிலிம்ஸில் இந்த வாட்டி இங்கிலீஷில் நல்ல மார்க் அடிக்க முடியும், கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். ஸோ அதாவது ரொம்ப ப்ராப்பராக யோசிக்கிறவங்க, தெளிவாக யோசிக்கிறவங்க இங்கிலீஷை கண்டிப்பாக அடிப்பாங்க. ஓகே, ஸோ லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் இருக்கக்கூடாது, கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் போடுங்க, கண்டிப்பாக த எக்ஸாம் இஸ் யோர்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு செஷன் வந்து வீல் ஜஸ்ட் வைண்ட் அப் இயர். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து வீல் பி மீட்டிங். ஸோ என்ன டாபிக்ன்றதை தம்ப்நெயில்ல போட்டுடுறேன். ஸோ டூ வாட்ச் இட். ஸோ 10x செஷனுக்கு உங்களுடைய மென்டாருக்கு கால் பண்ணுங்க இஃப் யூ ஆர் ஃப்ரம் வெராண்டா ரேஸ். எஸ், ஸோ இது வெராண்டா ரேஸ் ஸ்டூடெண்ட்காக இந்த 10x பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன் பொழுது மென்டாருக்கு ஒரு கால் பண்ணி கேளுங்க. இல்லைனா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் மென்டாரோட பேர் போடுங்க. ஸோ ஐ கேன் ரீச் தெம் அண்ட் ஐ கேன் கமெண்ட் பேக். எஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.